இவர் பயான்ல கூறுற அனைத்தும் உண்மையா? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்ப பிள்ளைகள் முதலிலே ஆபில் காபில் இருவர்கள் கொடுத்த இந்த குர்பானியினுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் நடைபெற்ற அமல்களிலேயே முதல் தொழுகையை பற்றிய அமல்கள் நமக்கு வரலாற்றில் கிடைக்கவில்லை. முதல் நோன்பினுடைய அமல்கள் வரலாற்றில் கிடைக்கவில்லை. மாறாக ஆபில் காபில் இருவரும் இறைவனை நெருங்குவதற்காக குர்பானி கொடுத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் இருந்தாங்கல்ல, அந்த 2 மகன்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து ஒருத்தன் ஒரு ஆளை கொண்டு விட்டார். அதை பத்தி அந்த ஆலிம் பேசும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் ஒரு குர்பானி கொடுத்தாரு, ஒரு மகன் குர்பானி கொடுத்தாரு, அந்த குர்பானியை வந்து அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இன்னொரு மகன் ஒரு குர்பானி கொடுத்தாரு, அந்த குர்பானியை வந்து அல்லாஹ் வந்து ஏத்துக்கறல. அப்படிங்கிறதுனால வந்து முதல்ல உலகத்துல செஞ்ச அமல் வந்து குர்பானி தான், முதல் மனிதரே குர்பானி தான் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அப்படி ஒரு விளக்கம் சொல்றார். ஆதமுடைய 2 மகன்களுடைய செய்தியை மக்களுக்கு சொல்வீராக, இது கர்ரபா குர்பானன், அவங்க ஒரு குர்பானை செய்தார்கள் அப்படின்னு வார்த்தை வருது. இந்த குர்பான்ங்கிற வார்த்தை வந்தவன முதல்ல குர்பானி தான் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. அந்த குர்பான்ங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம எதனால அவர்கள் சொல்றாருன்னு கேட்டா, மக்கள் மத்தியில நம்ம ஆடு மாடு பெருநாள் தினத்தில் அறுக்கிறோம்ல, அந்த குர்பானிங்கிற சொல்லால் நம்ம அழைக்கிறோம். அரபுகள் அல்லாத மக்கள் என்ன செய்யறாங்க, இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களா இருந்தாங்கன்னு சொன்னா ஆடு மாடு அறுக்கிறதுக்கு பேர் என்னது, குர்பானி. நாமளே நடைமுறையில் அந்த குர்பானிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுகிறோம். ஆனா மார்க் அடிப்படையில் ஆடு மாடு அறுத்து பலியிடுறாங்கல்ல, அதுக்கு பேர் குர்பானின்னு கிடையாது. மார்க் அடிப்படையில் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா உலுஹியா. அது வந்து ஹஜ் பெருநாள்ல கொடுக்கறதுக்கு பேர் ஹதீன்னு ஒண்ணு இருக்குது. அது ஹரம் ஷரீஃப்ல வச்சு என்னைக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு வந்து அக்கைக்காண்டு ஒண்ணுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு குர்ஆனா எந்த ஒரு ஹதீஸ்லயுமே அதுக்கு குர்பானிங்கிற ஒரு பேரை வச்சு சொல்லப்பட்டதே கிடையாது. அந்த குர்பான்ங்கிற வார்த்தை வந்து உருது மொழியில இந்த ஆடு மாடு அறுக்கிறதுக்குரிய சொல்லாக பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து குர்ஆன் ஹதீஸ்ல குர்பான் வந்துச்சுன்னு சொன்னா இந்த அர்த்தம் கொடுக்க கூடாது. அப்ப குர்பான்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா, கர்பான்டா நெருங்கினான், குர்பான்டா நெருங்குதல். அப்ப இறைவனுக்கு நெருக்கமான ஒரு வணக்கம் செய்வது, அறுக்கிறது இல்ல, எல்லாத்தையும் குறிக்கும். நீங்க தொழுகையும் குர்பான் தான். எதுக்காக நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்வை நெருங்கிறதுக்காக வேண்டி. நோன்பு குர்பான் தான். அப்ப எந்தெந்த காரியங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அதுதான் குர்பானுக்கு அரபு மொழியில் அர்த்தம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வந்து குர்பான் ஒரு வணக்கம் செய்தார்னு அதுக்கு அர்த்தமே தவிர அவர் குர்பான் வந்துருச்சா நம்ம நடைமுறையில குர்பானியை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோமா, இந்த கருத்து கொண்டு நுழைக்கிறார். அது போக அறுத்து பலியிடுதல் என்கிற ஒரு விஷயம் வந்து துவக்கத்துல இருந்தே இருந்துச்சு என்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. இல்லைங்கிற வேண்டா சொல்லலாம். ஏன்னா வந்து அப்படி ஒரு துவக்கத்துல அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் நபியை வந்து மகன் அறுக்கிற மாதிரி கொண்டு போய் அப்புறமேல ஆட்டை கொடுத்து அதை அறுக்க சொல்லி இதை அதை வழிமுறையை ஆக்கணும்ங்கிறான். அப்பதான் ஆக்குறான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலியிடுதல்ங்கிறது இருக்கலன்னு விளங்குறது. அப்ப இப்ராஹிம் நபி தான் அதை உண்டாக்குனாங்க என்பதுதான் நமக்கு கிடைக்கிறத தவிர முதல்ல உலகத்தில் நடந்த இபாதத்தை வந்து குர்பானி தான் என்று சொல்வது வந்து அது வந்து தவறான புரிதல்.